இங்கே இருக்காங்க. டாக்டர் கிடையாது, நர்ஸு கிடையாது, யாருமே கிடையாது சார். அதை நான் பார்க்க மாட்டேன். இங்கே யாராச்சும் ஒரு ஆள் வேணும்ல. காலக்காமி எங்கே உட்காந்துருந்தீங்க சார்? நான் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்தாச்சு சார். நீங்கள் இந்த பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. 24 மணி நேரமும் செயல்படும் என்ற பெயர் பலகை ஒருபுறம், ஆனால் அவசர சிகிச்சைக்கு ஊசி போடக்கூட ஆள் இல்லாத அவலம் மறுபுறம். தேனி மாவட்டம் கடமலைகுண்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம் இப்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மகிழை ஒன்றியத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களுக்கு கடமலைகுண்டு அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமே மிக முக்கிய மருத்துவ ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த மருத்துவமனை 24 மணி நேரமும் தடையின்றி செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நடைமுறையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இன்றி பொதுமக்கள் தொடர்ந்து அவதிக்குள்ளாகி வருவதாக புகார்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக அவசர சிகிச்சைக்காக இங்கு வரும் நோயாளிகள் முறையான முதலுதவியின்றி உடனடியாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படும் நிலையே தொடர்கிறது. இத்தகைய சூழலில் கடமலைகுண்டு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் நாய்க்கடியால் காயமடைந்த தனது சிறுவனை அவசர சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது அங்கு சிகிச்சைக்கு முன்பதிவு செய்யவோ அல்லது ஊசி போடவோ பணியாளர்கள் யாரும் இல்லாததை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் மருத்துவமனையின் நிலையை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்தார். அந்த வீடியோ பதிவாகி கொண்டிருக்கும் போதே சற்று நேரம் கழித்து அங்கு வந்த ஒரு மருத்துவ பணியாளருக்கும் வீடியோ எடுத்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. சார், அதை நான் பார்க்க மாட்டேன். இங்க யாராச்சும் ஒரு ஆள் வேணும்ல. காலக்காமி எங்க உட்காந்துருந்தீங்க சார்? நான் பார்த்துட்டேன், எல்லாமே பார்த்தாச்சு சார். நீங்க இந்த பொய்யெல்லாம் சொல்லவே கூடாது. என்ன வாயை குறைச்சிட்டு பேசுங்க? என்ன சார் என்ட்ரி பண்ணீங்க? மாத்திரை என்ட்ரி பண்ணிக்கிருக்கேன். உள்ள வந்து பாருங்க, நோட் எழுதிக்கிருக்கேன். பொதுமக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதானே ரைட்டு, விடுங்க சார். நான் நோட்டை பார்க்கணும்னு எனக்கு கிடையாது. அதிகாரி வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு போட்டோம். சின்ன பையனுக்கு நாய் கடிச்சிருக்கு, ஊசி போடணும்னா யார் போடணும்? உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். சார் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். சார் உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சார். ரைட்டு, ரைட்டு. அது பூரா டெலிவரி பார்த்துருக்காங்க, அதை பார்ப்பாங்களா? உசுக்கு போது உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை நாய் கடிக்க பார்ப்பாங்களா? ஏய் அப்படி பேசுங்க, இன்னும் நல்லா பேசுங்க. மலை கிராம மக்கள் பெரிதும் நம்பியிருக்கும் இந்த மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பாக உள்ளது. இதுகுறித்து கடமலைகுண்டு வட்டார மருத்துவ அலுவலரிடம் கேட்டபோது இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கடமலைகுண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முறையான சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் நாய்க்கடி உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கான மருந்துகள் தேவைக்கேற்ப இருப்பு உள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார்.